Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம ஒரு ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு PC கொடுக்க போறோங்க. ஆமா இந்த PC பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா 3D டிசைனிங்காக போகுது. இந்த PC பில்ட்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்றங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கஸ்டமரோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்காருங்க ஃப்ரம் பொள்ளாச்சி. நம்மளோட பிசி ஸ்டோர் எப்படி தெரியும்னு கேட்டேன். நான் அவர் ஆன்லைன் யூடியூப் பார்த்து தாங்க வந்தோம் அப்படின்னாரு. ஸோ அவரோட ரெக்குயர்மெண்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டோம். அவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே 3D டிசைனிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ 3D டிசைனிங் ரிலேட்டடாக கொஞ்சம் சாஃப்ட்வேர் வந்து அவங்களுக்கு வந்து ஹை யூசேஜ் இருக்கிறனால ஹார்ட்வேரும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக வேணும்னாங்க. பட் அவங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 125 சொல்லியிருக்காங்க. ஸோ 1,25,000 என்டையர் CPU செட்டப்பும் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த காம்போனன்ட்ஸ் என்னென்னங்கிறத உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா RYZEN 9 5900Xங்க. ஸோ 5000 சீரீஸில் 59 வந்து ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் பெர்ஃபார்மிங் ப்ராசஸர். செகண்டரியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பட்ஜெட் சீரீஸில் 5000 சீரீஸ் ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ 7000 சீரீஸ் லான்ச் ஆனாலுமே 5000ஓட யூசர்ஸ் வந்து இன்னும் இருக்காங்க. ஸோ பட்ஜெட் ப்ரிஃபர்டு கஸ்டமர்ஸ் வந்து தாராளமாக 5000 சீரீஸ் போகலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். ஸோ கொஞ்சம் நம்ம ஹையர் அண்ட் பிசியாக போகிறனால டெஃபினட்டாக அதில் வந்து இன்பில்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத்தோடு போகிறது எப்போவுமே நம்மளுக்கு சேஃபர் சைடு. ஸோ அதனால் நம்ம ஆஸ்ட்ராக்கில் B550 எக்ஸ்ட்ரீம் வைஃபை அண்ட் ப்ளூடூத் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த மதர் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு VRAM ஹீட் சிங்க் எல்லாமே வந்து ஹெவியாக இருக்கும். இது 5000 சீரீஸ்னால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிப்செட் வந்து DDR4 தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம RAM வந்து கார்ஷேரில் 16GB வெஞ்சன்ஸ் கொடுத்துருக்கோங்க. 3200 MHz 2 ஸ்டிக்கை ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் வேணும்னாலும் இன்னும் 2 RAM ஸ்லாட்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. 2 RAM ஸ்டிக்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜுங்க. நம்ம S70 பிளேட் Gen 4 SSD A-Dataவில் 1TB சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Gen 4 SSDயில் பட்ஜெட் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா A-Data XPG சீரிஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ அண்டர் யுவர் பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் வந்து சாம்சங் WD ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் சீரிஸ் பார்க்குறப்ப A-Data ரொம்ப ஆப்ஷனலாக இருக்கும். நீங்கள் சாம்சங் WD வேணும்னாலும் காஸ்ட் பார்க்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் சாம்சங் WD போகலாம். நெக்ஸ்ட்டு கிராஃபிக் கார்டுங்க. கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கேலக்ஸில் RTX 3060 Ti GDDR6X அப்படிங்கிற மாடல் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா GDDR6X அப்படிங்கிறது நார்மல் GDDR6ஓட அப்டேட்டட் வெர்ஷன் தான் 6Xங்க. ஸோ இந்த 6Xோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 3070க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் 3060 Tiக்கும் இந்த GDDR6Xக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பாயிண்டில் வந்து வெறும் 2000 rupees தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2000 rupees பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆக வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக GDDR6X போகலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூலர். நம்ம இந்த PC பில்ட் சஜஸ்ட் பண்ணது டீப் கூலில் 240 லிக்விட் கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கேபினெட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் தீமில் வேணும்னு கஸ்டமர் கேட்டனால கூலர் மாஸ்டரில் MB520 ARGB கேபினெட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த கேபினெட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 ஃபேன்ஸோடு வருது. ரியரில் வந்து ஃபேன் ஆப்ஷன் இருக்குது. அடிஷ்னலாக வேணால் நம்ம ஃபேன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைங்க. பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறனால நம்ம ஆன்டெக்கில் 750 watts 80+ பிரான்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு பிரான்ஸ் சீரிஸ் போகிறீங்க அப்படின்னா பிரான்ஸ் சீரிஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஸ் தேன் 6000 தான் இருக்குங்க. நீங்கள் பட்ஜெட்டில் அஃபோர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 750 80+ பிரான்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ டோட்டலாக நம்ம இந்த 3D டிசைனிங்கான பிசியோட காம்போனன்ட் சஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம PC பில்டோட வீடியோ நீங்கள் பாருங்கள்.
ஸோ இப்போது கஸ்டமரோட யூசேஜ் வந்து 3D டிசைனிங் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. அவர் வந்து அவரோட இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ரோபோட்டிக்ஸு. ஸோ ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் நிறையா கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸுக்குமே வந்து நாங்கள் பிசி பில்ட் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிசைனிங், எடிட்டிங், கேமிங், ஸ்ட்ரீமிங், ரெண்டரிங், இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் யூஸ் ஆகக்கூடிய பிசிஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட பட்ஜெட் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிசி பில்ட் பண்ணி உங்களோட லொக்கேஷனுக்கு கொரியர் பண்ணுறனாலும் கொரியர் பண்ணுவோம். நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் பிசி பில்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ், ஆக்சசரிஸ், சிசிடிவிஸ்னு எல்லா கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து எங்ககிட்ட பஜாஜ் இஎம்ஐ அண்ட் பேங்க் இஎம்ஐ 2 இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய்.